இப்போ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ். ஏன்னா இது வந்து இந்தியால நடக்க போறது கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்ல அந்த ரன்வேல வந்து நிறைய கண்ட்ரீஸ் வர போறாங்க. அவங்க கூட நீங்க காம்படிட் பண்ண போறீங்க. கேட்கும் போதே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈவெண்ட்டை பத்தி பேசுவோம். எஸ் மேம், போலாம். ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி மாடலிங் ஈவெண்ட்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணது மிஸ் குவாகம் 2018ல அந்த கொரோனா முடிஞ்ச கையோட ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் ஆசை, என்னுடைய ரொம்ப நாள் கனவு. ஏன்னா இது எங்களுடைய கமிட்டி எங்களுக்காக ஆர்கனைஸ் பண்றது. ஸோ அதனால நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். தொடர்ந்து ஒரு 3 இயர்ஸ் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 3 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். 3 இயர்ஸும் டாப் 7 வந்தேன். நான் டாப் 7 வந்துட்டு ஆக்சுவலி எந்த விதமான அனுபவமும் இல்லாம இந்த ஃபீல்டை நான் சின்ன வயசுல இருந்து ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் மட்டுமே போதாது இல்லையா, அதுல மோதி பார்த்தா தானே தெரியும். ஸோ அப்படிங்கும் போது அந்த லைன்ல போகும்போது எனக்கு தோணுன விஷயம், சரி ஓகே நம்மளுக்கு இந்த முதல் கட்டப்படியா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணினேன். ஆக்சுவலி இதுல இன்னொரு ரொம்ப அழகான தருணம் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நேஷனல் டைரக்டரா இருக்கக்கூடிய ரியானாவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.